அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேர நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விவாத நேர நிகழ்ச்சியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதிமுக கூட்டணியை என்டிஏ கூட்டணி என அழைப்பதா? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிய ஸ்டாலின் அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரா? வெற்றியின் வேந்தன் முதலமைச்சர் ஸ்டாலின், ஓபிஎஸ் புகழாரம். பெண்களுக்கு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட நடிகர் விஜய். பட்ஜெட்டில் தனியாக ஸ்டாலின் வரி என ஒதுக்கப்படுகிறது, விஜய் குற்றச்சாட்டு. அதிமுக மீது திமுக குற்றச்சாட்டு, திமுக மீது தாவைக்கா குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நேர நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் 50,000 பேர் இந்நாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களோடு திமுகவில் தாய் கழகத்தில் இணைத்து கொண்டதாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விழாவில் நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார். அதற்கு முன்பதாக சர்வதேச பெண்கள் மகளிர் தினம் 8ஆம் தேதி வருவதை ஒட்டி இன்றைக்கு விஜய் தலைமையில் தாவைக்காவினுடைய மகளிர் அணி அந்த விழா கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் கிட்டத்தட்ட 14 அறிவுக்கு மேலே மகளிருக்கு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 என்று சொல்லியிருக்கிறது, அதிமுகவும் 2000 என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இவர் அதிகபட்சமாக ஒரு 500 ரூபாய் சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தருகிறோம் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக அண்ணன் சீர் என்கின்ற அடிப்படையில் தாலிக்கு தங்கம் 8 கிராமும் ஒரு தூய பட்டுப்புடவை ஒன்றும் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட மதிப்பு ஒரு 1.5 லட்ச ரூபா வரை வரவுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்தபடியாக தாய்மாமன் சீர், தாய்மாமன் மோதிரம், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் என்கின்ற அடிப்படையில் மோதிரம் தரப்படுகிறது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துகள், எல்லா பேருந்துகளையும் மகளிரின் மேல் கட்டணம் இல்லாமல் போகலாம் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டதற்கு அவர் தான் பட்ஜெட்டில் போடுறதுல ஸ்டாலின் வரி என்கின்ற அடிப்படையில் 30% வரி போகிறது, 20% ஸ்டாலின் அவர்களுக்கும் 10% மந்திரிகளுக்கும் என ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஸோ அந்த வரிகளை எடுத்தாலே இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாய் கழகத்திற்கு இணைந்தவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் என்கிற அடிப்படையிலும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 10 தோல்வி பழனிசாமியிடமிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கிறீர்கள், நமக்கு இங்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைந்திருக்கிறது, எனவே தேர்தல் வேலைகளை நீங்கள் மும்முரப்படுத்த வேண்டும், தாய் கழகத்திற்கு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் அன்போடு நான் வருகவென்று வரவேற்கின்றேன் என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக கூட்டணி அசூர பலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான், எங்கே மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆளுநர் ரவி எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஆளுநர் ரவியை அதிரடியாக மேற்கு வங்கத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நான் பல மேடைகளிலே கோரிக்கை வைத்திருக்கேன், எங்களுடைய தமிழ்நாட்டின் திமுக பிரச்சார பீரங்கி ஆளுநர் ரவியை மாற்றிவிட வேண்டாம், அவர் இருக்கும் வரை திமுக வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பல கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கையை கூட மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சார். அதுபோக திமுக தொடர்ந்து வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம திமுக கூட்டணி தான் சொல்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை வைக்கிற கூட்டணியை என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. இது இபிஎஸ்ஸை ஏற்றுக்கிறாரா? இது ஒரு முதலமைச்சருக்கே உரிய பாணியில் அவர் கேள்வி முன்வைத்தார். ஆக இந்த 2 விஷயங்களையும் இன்றைக்கு சுட சுட எடுத்து நாம் பேச இருக்கின்றோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சும் விஜய் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பும் அரசியல் சூழலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற அடிப்படையில் இன்றைய அழைப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள். முதலாவது இணைமொழியாக இணைந்து கொள்கிறார் தூத்துக்குடியிலிருந்து மரியாதைக்குரிய தூத்துக்குடி செல்வம் அரசியல் விமர்சகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக பாண்டிச்சேரியிலிருந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி திரு து.க. பகலவன் அவர்கள். வணக்கம் பகலவன். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் அரசியல் விமர்சகரும் திமுக ஆதரவாளருமான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் கோவிந்தராஜன் சார். வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்வு அதிமுக திமுக தாவைக்கா இடையே மும்முனை போட்டியாக இருப்பதனால நம்ம முதலாவது திரு கோவிந்தராஜன் உங்களிடம் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது
ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக முதல் சொன்னாங்க. அதுக்கடுத்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் சொன்னாங்க. இப்போது இபிஎஸ் அவர்கள் வந்து அனைத்து மகளிருக்கும் நாங்கள் வந்து 2000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று, அனைத்து மகளிருக்கும் அனைத்து பஸ்ஸுகளும் சொல்லலை. மகளிருக்கு எப்படி இலவசமோ அதே போல் ஆண்களுக்கும் அந்த குறிப்பிட்ட வகையான பேருந்துகள் இலவசம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இவர் விஜய் வந்து அனைத்து மகளிருக்கும் எல்லா பஸ்லையும் இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். நாளைக்கு தான் மகளிர் தினம், உலக மகளிர் தினம். நாளைக்கு இங்கே நிகழ்ச்சியில் என்னால் பங்கு கொள்ள முடியாதோ இன்றைக்கே மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விஜயும் இன்றைக்கே எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். நானும் ராஜ் டிவி நேயர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி அந்த இதில் இளைஞர்கள்லாம் இது போல திமுக அதிமுக 2 கட்சியும் இலவசங்கள் அது சொன்னப்ப முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது இந்த இளைஞர்கள், ஜென் ஜி. விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் இளைஞர்களும் நாங்கள்லாம் அதெல்லாம் இலவசம்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்தார்கள். இல்லை, அதுதான் நான் சொல்லியிருக்காரு. ஓசின்னு வந்து சொல்லக்கூடாது, 2வது விலையில்லான்னு சொல்லக்கூடாது, 3வது இலவசம் சொல்லக்கூடாது, மக்கள் பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கும் திட்டம் அப்படின்றது. ஏங்க அப்ப சொன்னது அப்ப என்ன? அப்ப இதே இளைஞர்கள் அப்ப சொல்லியிருந்தாங்கல்ல இந்த இலவசம். இல்லை, நீங்க விலையில்லா மடிக்கணினி நீங்க சொல்றீங்க. ஏங்க எல்லாமே ஆக்சுவலா போட்டா ஒண்ணுதான். அதாவது பூவை புஷ்பம்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாம், புய்பம் சொல்லலாம், புய்யம்னு எப்படி வேணா சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் இவர் வந்து இது பண்ணார். முதல்ல நீங்க மட்டும் அறிவிக்கிறீங்க, அவங்க அறிவிச்சாங்க. ஏங்க நான் அறிவிக்கிறத பத்தி எதுவுமே குறை சொல்லலைங்க. அவர் ஏன் அப்ப ஒரு நிலைப்பாடு இப்போ ஒரு நிலைப்பாடு? இது ஒரு அரசியல் கட்சினா ஒரு அரசியல்வாதினா ஒரு பொலிட்டிக்கல் ஒரே நிலைப்பாடுல இருக்கணுங்க. அப்போ ஒண்ணு சொல்லிட்டு இப்ப என்ன சொன்னா அவர்கிட்ட ஒரு பயம் தெரியும், ஒரு தெளிவு இல்ல. இன்றைக்கு அவர் வந்து பல்வேறு இதை பாக்குறாரு. நடக்கக்கூடிய நிகழ்வுல போட்டி இருவருக்கும் தான், திமுக அதிமுக இருவருக்கும் தான் அப்படின்றதுல அவரு 2 பேர் இதை கட் காப்பி பேஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. அவரா சுயமா சிந்திச்சு என்ன பண்ணிருக்காருங்களா? அவர் சொல்லிருக்காரு. அதிமுக திமுக பார்த்து கட் பேஸ்ட் போட்டு சொல்லிருக்காங்க. அதிமுக பார்த்து திமுக கட் பேஸ்ட், திமுக 2த்தையும் பார்த்து இவர் போட்டிருக்கிறார் கட் பேஸ்ட். இல்ல, அதாவது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும். அப்ப அதை வந்து நீங்களே வந்து விமர்சனம் முன் வச்சு எப்படி முடியும் அப்படின்னு. இந்த தேர்தல்ல அதிமுக தேர்தல் அறிக்கையில் 1500 ரூபாய் கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம் 2021 தேர்தலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். திமுக அறிவிச்சதுக்கு அப்புறமா அறிவிச்சிருந்தார் அது வந்து சென்ற தேர்தல். அதனால இது வந்து கட் காப்பி பேஸ்ட் விஜய் தான் பண்ணிருக்காரு. இன்னொன்னு ஒரு முக்கியமான இது, அவருக்கு யார் இதை தெரிவிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அடிப்படை இதுவே அவருக்கு தெரியாத இருக்கிறது இந்த ஒரு அறிவிப்புலேயும் தெரியுது. 60 வயதுக்கு குறைவான பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. 60 வயதுக்கு குறைவான பெண்களுக்கு 2500 வயதுக்குள்ள. அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அந்த கணக்குகள் பிரகாரம் அந்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு உண்டான இருக்கக்கூடிய 3.27 கோடி மக்கள் பெண்கள். 60 வயதுக்கு உண்டான அந்த பெண்கள் 3.27 பெண்கள் இருக்காங்க 60 வயதுக்குள்ளார். அப்படி பார்க்க போனீங்கன்னா 3.27 இன்டு 2500 போட்டீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 8175 கோடி ரூபாய், ஒரு வருடத்திற்கு 98,100 கோடி ரூபாய், ஏறத்தாழ சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய். எப்படி கொடுக்க போறாரு விஜய்? அதுதான் அவர் சொன்னாரு. இதே எப்படி ஸ்டாலின் இல்லங்க இதுக்கு உண்டான ஏங்க அவருக்கு அனுபவம் இருக்கா? முதல்ல நான் கேட்க அனுபவம் இருக்குங்களா? அரசு எப்படி இதெல்லாம் போட்டு திடீர்னு திமுக வந்து 4000 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 5000 போட்டாங்க, அப்புறம் 2000 போட்டாங்க, பணம் இல்லைன்றாங்க. எங்கெல்லாம் எப்படி பணம் இருந்துச்சுன்னு கேட்கறாரு. அதுல திமுகவுக்கு அனுபவம் இருக்கிறது. 52 ஆண்டு கால 75 ஆண்டு கால கட்சி. அதிமுக இந்த தமிழகத்தை அரசை ஏறத்தாழ 32 ஆண்டு அனுபவம் இருக்கு. இவர் எதுவுமே வராத இப்ப வந்து நான் வந்ததுமே முதல்ல எப்படி இதை செய்கிறார்? 98,000 கோடி, ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய் அவர் வந்து இது பண்றாரு. அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க பாருங்க, இது சாத்தியப்படணுங்க. இது வந்து இது சும்மா இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லையே, அச்சு விடுவோம் சும்மா எல்லாம்
அப்படின்ற அதே மாதிரிதான் அதிமுக அடிச்சு விடுதா? ஏங்க அதிமுக செயல்படுத்தக்கூடியதா தான் பண்ணுதுங்க. கருணை தொகைன்னு காலையில சொல்லிட்டு விமர்சனம் தானே உதவி தொகைன்னு போட்டு 10,000 ரூபான்னு போடுறீங்க. ஏங்க கருணை தொகை உதவித்தொகை அதுவும் கணக்கு பண்ணா 1,00,000 கோடிக்கு மேல போகுது. அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு வழிவகை செய்வாங்க. வருமானத்தை பெருக்கிறதுக்கு அவங்க அதிமுக ஆல்ரெடி ஆட்சியில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, செய்யக்கூடிய அனைத்து இதுக்கும் அவங்கள்ட்ட இருக்கு. இவரு ஒண்ணுமே இல்லாத இப்பதான் அரசியல் வந்திருக்காரு, எப்படி பண்ணுவாரு? மக்கள் எப்படி நம்புவாங்க? ரெண்டாவது எல்லாம் இவரு இன்னைக்கு தென்பலுக்கான அறிவிச்சிருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கட் காபி பேஸ்ட் தான். இலவச பேருந்து அவரு திமுக விடியல் பயணம், அதிமுக எல்லோருக்கும் பயணம், இது அவர் போட்டு கட் காபி பேஸ்ட் போட்டுக்கிறாரு. 6 சிலிண்டர்கள் அன்னபூரணி திட்டம், 6 சிலிண்டர்கள். இதை சென்ற தேர்தலே அதிமுக அறிவிச்சிருக்கு, இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க தேர்தலில். அதுக்கப்புறம் அன்னபூரணி திட்டம், இது இந்த தாலிக்கு தங்கம்ன்ற போது அதிமுக ஆல்ரெடி தாலிக்கு தங்கம் கொடுத்து 8 கிராம் பட்டுச்சேலை ஆல்ரெடி அறிவிச்சு செயல்படுத்திருக்காங்க. பட்டுச்சேலை நீங்க கொடுக்கல, வெறும் இப்ப சொல்லிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி பட்டு சேலை உண்டு, அந்த பட்டு சேலை நெசவாளிகளுக்கு இது உண்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சென்ற முறை அதை அமல்படுத்திருக்கிறாரு. இவர் அதே இப்ப எல்லாருக்கும் நாங்க தாலிக்கு தங்கம் கொடுப்போம் அப்படின்றாரு, சீர்வரிசை மோதிரம் கொடுப்போம் அப்படின்றாரு. ஏங்க இவரு இப்ப விஜய் சுயமா எதுவும் பண்ணிக்கிறது இல்ல, யோசிச்சு ஏதோ பண்ணிருக்கிறாரு. இது இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. இவருக்கு அடிப்படை எதுவும் இல்ல, இவரும் 10 இவரு புதுசா செய்ய போற எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் 4 பேருடைய கருத்துக்களை கேட்டுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சுயமா சிந்திக்கலன்ற ஒரு விஷயத்தை நம்ம அதாவது இவரு என்ன மக்கள்கிட்ட நாங்க புதுசா டிஃபரெண்டா செய்வோம், புதுவிதமா செய்வோம், நாங்க இளைஞர்கள் புதுவிதமா எங்க புதுசா சிந்திக்கிறாங்க. திருப்பி அதே தாங்க வருது, திருப்பி எங்க புதுசா சிந்திக்கிறாங்க, அதே தான் எல்லாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா இன்னொன்னு, நீங்க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தையும் நீங்க தலைப்புல கொடுத்திருக்கீங்க, அதை பத்தி ஒரு இல்ல நம்ம அது ரெண்டாவது ரைட். சரி, திரு தூத்துக்குடி செல்வம், அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆண்ட கட்சிகள், ஆலமரமான கட்சிகள் இப்போ துளிர் விட்டு 2 இலை கூட விடல. அந்த கட்சி இதெல்லாம் செய்யறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை என்டிஏ கூட்டணி தான் அழைக்கிறீங்களே பழனிசாமி அவர்களே, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். வணக்கம். நான் அரசியலில் நடுநிலையோடு பேசுவதற்கு அரசியல் விமர்சகராக வந்திருக்கிறேன். திரு விஜய் அவர்களுடைய பிரதிநிதியாக இல்லை என்பதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுங்கட்சியான திமுக திரு விஜய் அவர்களை பார்த்து பதறுகிறது என்பதை வெளிப்படுத்துகிற வகையில தான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அரசியல் களத்தை எப்படி கட்டமைக்கிறாங்கன்னு கேட்டா, இல்ல எந்த அளவுக்கு திமுக பயப்படுது நீங்க சொல்றீங்க? நீங்க எல்லா வகையிலும் நீங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் அவர் அறிவிச்சிருக்கிற 12 அந்த உதவி திட்டங்கள் இருக்கு பாருங்க, நலத்திட்டங்கள் அல்லது உதவி திட்டங்கள் ஏதாவது வச்சுக்கிடுங்க. அந்த உதவி திட்டங்கள்ல ஏற்கனவே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துல 1-2 செயல்படுத்தப்பட்டது. அதுல விடுபட்டு போனதுல ஒண்ணு அவர் சொல்லியிருக்காரு. நான் எல்லாத்தையும் இல்ல இப்ப நம்ம கோவிந்தராஜன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக திமுக என்ன சொன்னது ரெண்டையுமே கட் பேஸ்ட் தான் பண்ணிருக்கிறாரு விஜய், ஒண்ணு புதுசா ஒண்ணு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இது அவங்களுடைய கருத்து. அதுல நான் ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது என்னன்னா, இந்த யானை கதையை சொல்லியிருக்காரு பாருங்க. யானைக்கு தேங்காயை எடுத்துட்டு சுண்ணாம்பு வச்சு கொடுத்தது முதல் முறையா அவரு அந்த யானைய வாங்கிக்கிட்டு 2வது முறையா சுரட்டி அடிச்சிருச்சுன்னு சொல்லி, அதுல எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவரு தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் எனக்கு தெரியும், தன்னை சுற்றி இருக்கிற அந்த கட்சியில குழப்பம் விளைவிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த யானை கதையை சொல்லிட்டு மறுபடியும் இரட்டை யானை அவருடைய கட்சியினுடைய கொடியில இருக்கிற இரட்டை யானைகளை எல்லாம் பொருத்தி பேசுறாரு. அது கொஞ்சம் வித்தியாசமா மறைமுகமா யாருக்கோ சொல்லுகிற செய்தியாத்தான் நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் நலனில் அக்கறை செலுத்துவேன், அதுக்கு ஒரு தனித்துறை அமைப்பேன், அதை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில், அதாவது முதலமைச்சர் அடைய நேரடி, நான் வெற்றி பெற்றால், நான் முதலமைச்சர் ஆனால் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணு. இந்த
மதிப்புமிகு மகளிர் திட்டம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதுல பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா, படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை உறுதியளிப்பு திட்டங்களை வந்து முன்னிலைப்படுத்தணும். அது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அவர் முன்னிலைப்படுத்துவார்னு நான் நம்புறேன். படுத்துவார் நம்புறேன். இந்த 60 வயது வரை வந்து இருக்கிற பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகைன்னு சொல்றாங்க பாருங்க. அது நீங்க சாத்தியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல நிதி பற்றாக்குறை, மத்திய அரசு நிதியே தரல அப்படின்லாம் சொல்லி மத்திய அரசின் மீது குறை சொல்லி கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் எப்படி 5000 ரூபாய் கொடுக்க முடிஞ்சது, எப்படி 3000 ரூபாய் கொடுக்க முடிஞ்சது? அதனால வந்து இது முடியாதுன்னு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அட்ரஸ் பண்ணதுல பேசுறதுல நான் ரொம்ப விசேஷமா கவனிக்கிறது என்னன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லி இருக்கலாம். ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தருவேன் என்று சொல்ல முயற்சித்திருக்கார். அது சொல்றதுக்கு பதிலா தான் ஸ்டாலின் சாருக்கு இவ்வளவு போகுது, அவங்களுக்கு மந்திரிகளுக்கு இவ்வளவு போகுதுன்னு சொல்லி, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் லஞ்சமாக போவதை நான் தடுப்பேன்னு சொல்றாரு. அதை இன்னும் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தருவேன்னு சொல்லி அவருக்கு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா இல்ல. இன்னைக்கு வந்து மகளிருக்கு உண்டான அறிவிப்புகளை மட்டும் அறிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து நிறைய வரும். அதை கூட சொல்லலாம் என்று எதிர்பார்க்கலாம். தெரியல. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கொஞ்சம் அவருடைய கொள்கை தலைவர்கள்ல பெருந்தலைவர் காமராஜரையும் அவருடைய பெயரையும் வச்சிருக்கிறதுனால, பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி திட்டமாக அந்த 1வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் தருவேன்னு சொல்லி இருக்காரு. அது ஒரு சிறப்பான திட்டம் தான். அது போக மகளிருக்கு வந்து அந்த பாடி கேம்ப் வச்சு நான் வந்து மகளிர்களுக்கு பஸ்ல அதுல போறதெல்லாம் நான் தடுக்கிறதுக்கு ராணி வேலுநாச்சியார் அவர்களுடைய படை என்கிற பெயர்ல ஒரு படை ஆரம்பிப்பேன்னு சொல்றாரு. அது அந்த ஹோம் கார்டுங்கிற மாதிரி ஏதாவது பண்றாரா, அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லி இருக்கணும், சொல்லுவாருன்னு நான் நம்புறேன். அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்னு ஒண்ணு வைப்பேன்னு சொன்னார் பாருங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி ஒண்ணு வைப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி இருக்காரு. நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் வழக்குகள், நான் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில ஊழல் வழக்குகள் ஓராண்டுக்குள், அதான் ட்ரையல் கோர்ட், வழக்காடு மன்றம் இருக்கு பாருங்க, அந்த வழக்கை நடத்துகிற கீழ்நிலை நீதிமன்றம், அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், இதுவரையும் ஓராண்டுகளுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கு. எதிர்காலத்துல ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். அதுக்கு ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு, ஊழல் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்கு ஓராண்டு காலத்திற்குள் அந்த ஊழல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். இல்ல, நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் சென்னை கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளேயே வந்து தனி நீதிமன்றம் இருக்கு, தனி வழக்குகள், அமைச்சர்களுக்கு உண்டான நீதிமன்ற வளாகங்கள் இருக்கு. எம்பி எம்எல்ஏக்களை வந்து விரைந்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் இருக்கு. அதையும் தாண்டி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, கண்டிப்பா சொல்றேன். டெசிக்னேட்டட் கோர்ட் இருக்கு நெறியாளர் அண்ணன், டெசிக்னேட்டட் கோர்ட் இருக்கு. பட் டைம் ஃப்ரேம் பண்ணணும். அதாவது இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு வழக்கு நீங்க வாய்தா வந்து 2 வாய்தா கொடுக்கலாம், 2 அட்ஜர்மெண்ட் கொடுங்க. அதுக்கு பிறகு இது வந்து என்ன இவங்களுக்கு வேற என்ன இருக்கு? ஓகே, ஆல் ஓவரா விஜய் இன்றைக்கு அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? ஆல் ஓவரா வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கான முயற்சியை சுய உதவி குழுக்கள் மூலமாக 5 லட்சம் ரூபாய் 100% சப்சிடி அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து யாரு இலவசம் சொல்லிட்டு சொன்னாலும் அது ஏமாத்துற வேலை. நான் இலவசத்துக்கு எதிரானவன். வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கணும்னு சொன்னா, வெளிநாடுகள், அதாவது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு அவர்களுக்கு நான் கட்டமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நான் வந்து அரசாங்கம் வேகமாக செய்து கொடுக்கும். அதே போல தொழில் முதலீட்டாளர்களிடத்தில் எந்த லஞ்சமும் பெறப்படாமல் வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் கொண்டு வருவேன். அந்த தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுத்தா நான் அவங்களுக்கு தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கு அனுமதி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கணும். சொல்லுவார், நான் வர படிப்படியா சொல்லுவார் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலின் வரி என்கின்ற அடிப்படையில் பட்ஜெட்ல ஒதுக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அது பற்றி உங்களுடைய கருத்து? அது வெளிப்படையானது. நீங்க ஊழல் இருக்கு பாருங்க, ஊழல் வந்து எல்லா காலத்திலும், நான் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா கட்டத்திலும் ஊழல் இருந்திருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கிற மாதிரி
இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல இருக்கிற மாதிரி ஊழல் இவ்வளவு மோசமா இருந்தது இல்ல. ஊழல் என்கிற அந்த கரையான் புற்றெடுத்து போய் கடந்த 10 ஆண்டுனா 2016ல இருந்து இப்ப 2026 வரைக்கும் அது என்ன சந்தேகம்? நீங்க கடந்த காலங்கள்ல 10 ஆண்டுகள்னு கூட வைக்க வேண்டாம், 10-30 ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1977-80 அந்த முதல் பீரியட்ல ரொம்ப யோக்கியமா ஆட்சி நடத்தினாரு. ஆனா 80ல மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கடிச்சுட்டாங்க. எம்ஜிஆர்ட்ட பணம் கிடையாது. ஏன்னா எனக்கு ஒண்ணு வெளிப்படையா சொல்றதுல தயக்கம் கிடையாது. எம்ஜிஆர்ட்ட பணம் இல்ல. 80 நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டு, தோத்த உடனே எம்ஜிஆருக்கு கவலை, வேற வழியே கிடையாது. எல்லா சொத்துக்களையும் அடகு வைத்துத்தான் அவர் 1980 அவருடைய 80ல வந்து 40 இடங்கள்ல 38 இடத்துல திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலான கட்சி சிவகாசியிலையும் திருச்செங்கோட்டுல 2 தொகுதியில ஜெயிச்சாங்க. எம்ஜிஆருக்கு கவலை வந்து வீடு எல்லாத்தையும் அடமானம் வச்சுதான் அந்த ஆட்சியை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா கலைஞரோ திமுகவோ ஜனநாயகத்தை பற்றியோ இதை பற்றி மாநில சுயாட்சி பற்றில பேசுறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 80ல 38 இடம் ஜெயிச்ச உடனே அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக யார் இருந்தாருன்னா HN பகுகுணா இருந்தாரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தலைமை அமைச்சராக, நீங்க கொஞ்சம் இருங்க சும்மா சேவன் சார், அதாவது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தலைமை அமைச்சராக பதவியேற்கிற பொழுது கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போய் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு தான் இங்க வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அப்ப எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கவலை, பணம் இல்லையே, நம்ம யோக்கியமா ஆட்சி நடத்தணும், மக்கள் நம்மளை அங்கீகரிக்கலேங்கிறதுக்காக. அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் ஒரே செய்தி, அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மிகப்பெரிய தொழிலதிபர்களிடத்திலே சில நன்கொடைகளை பெற்று அந்த கட்சியினுடைய நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தினாரு. இது சத்தியமான உண்மை. ஊழலை ஒழிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஊழல் கரைபடிந்து ஊழல் புற்றுநோய் மக்களை அரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு இலவச திட்டங்களை கொடுத்து கூட மக்களுக்கு இன்னும் கூட திமுக மேல நம்பிக்கை வரல, திமுக எதிர்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் திமுக அரசாங்கம் செய்கிற ஊழல். ஓகே, நன்றி. அப்படி என்ன பண்ணுங்க சேன் சார், அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதுக்கு உங்களால் பதில். விஜயனுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய அண்ணன் தூத்துக்குடி செல்வத்திற்கு என்னுடைய வணக்கம். என்ன ஸ்டாண்டு செல்வ அண்ணன் எடுக்கிறாருன்னு ஒவ்வொரு விவாதத்திலையும் பார்க்கக்குள்ள மாறி மாறி எடுக்கிறார். இல்லை, இன்னைக்கு அவர் ஓப்பனாகவே நாங்க அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. டிஸ்க்ளைமர் போட்டார். நான் இன்னைக்கும் திமுக ஆதரவு, கோவிந்தராஜ் அண்ணா இன்னைக்கும் அண்ணா திமுக ஆதரவு. அது அவரு என்ன ஆதரவுன்னு தெரியல, மாறி மாறி பேசுறாரு. அவருக்காகவே தனியா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாது. உண்மையதான் நான் பேசணும். முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், விஜயை பற்றி இவ்வளோ விவாதிக்காதீங்க. வீட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக, குடும்ப தலைவனாக இருக்க முடியாதவன் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. என் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நான் நீதி வழங்க முடியாது. சார், நான் நீங்க பேசக்குள்ள நான் குறுக்கிடல. நான் பேசக்குள்ள அவை நாகரிகங்கிறது குறுக்கிடாதீங்க. குறுக்கிட்டீங்கன்னா 2வது ரவுண்டு பேச விட மாட்டேன். ஆன்லைன்ல இருக்கீங்க, நான் பேசக்குள்ள பேசாதீங்க சார். வாய முடுங்க சார். தூத்துக்குடி செல்வம், please shut up your mouth when I am talking. This is the first round. This is the first round. Why are you unnecessarily poking your nose? When you are talking, I have not interfered. நீங்க பேசக்குள்ள நான் தலையிடல. தயவு செஞ்சு தலையிடாதீங்க. உங்க டர்ன் வரக்குள்ள பேசுங்க. சரி, ஓகே, proceed. வீட்டுக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்க முடியாதவன் நாட்டுக்கு ஒரு தலைவனாக இருக்க முடியாது. சரி, என்னுடைய வீட்டை சேர்ந்த பெண்ணை நீதிமன்றத்தை நாடி எனக்கு வீட்டிலே இருப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என நீதிமன்ற கதவுகளை தட்டிய பின் அது பர்சனல் அஃபேர் இல்லை, அது பப்ளிக் அஃபேர் ஆகி போச்சு. ஆன பிறகு நீ மகளிர் கூட்டி நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னா இது ஏமாத்து வேலை, பம்மாத்து வேலை. இன்னைக்கு விஜயினுடைய கூட்டம், இந்த மகளிர் கூட்டங்கிறது ஒரு அனதர் ஆடியோ லான்ச். இதை யாரும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் சொன்னது போல தேர்தல், அது அண்ணன் கோவிந்தராஜன் சொன்னது போல நீங்க சார், மக்கள் உங்களுக்கு தான் குறுக்க பேசாதீங்க. நான் பேசி முடியல. மக்கள் தான் எஜமானர்கள். அது பார்த்துப்போம். 2020 பார்த்து அதான் விஜயனுடைய பர்சனல் லைஃப் அங்க எதிரொலிக்க தான் போகுது. அதனால இது விஜய் இன்னைக்கு வெளியிட்ட அறிவிப்புகள்லாம்
திராவிட கட்சிகள் தன்னுடைய ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்களை பெயர் மாற்றி உருமாற்றி இன்னைக்கு அறிவிச்சிருக்கார். அவர் பாட்டை அறிவிச்சுட்டு போவார். ஏன்னா அவர் என்னைக்கும் ஆட்சியை பிடிக்க போறதில்ல, தொடர்ந்து அரசியல் கட்சியை நடத்த போறதில்ல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் கட்சியை ஊத்தி மூடிவிட்டு ஜூன் மாதம் ஒரு பட பூஜை போட்டு வருகின்ற டிசம்பர் 26 ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணிடுவாரு. கடைசி படத்தை ரிலீஸ் ஆமா. அப்புறம் எங்க அக்கா வேற ஒண்ணு சொல்லியிருக்காங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு பின் நான் ஒரு அதிரடி வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிரடி வெளியீடு வேற என்னன்னு பார்க்கணும். நீங்க எந்த அக்காவை சொல்றீங்க? 1 ஷா 2 ஷா சரி, ரைட், ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால விஜய் அரசியலில் தொடர்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனா இந்த விஷயத்துல திமுக அதிமுகவும் அதை தான் விஜய் சொல்றாரு, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், ஊடால யாரும் வந்துடக்கூடாது. நாங்க ஐயா அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 1977க்கு அப்புறம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சினாரியோ என்பது இட் இஸ் ஆல்வேஸ் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, வேர் நோ அதர் பார்ட்டி ஹஸ் நோ ரோல் டு பிளே. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கும். ஆனா இந்த முறை வித்தியாசமா என்னன்னா, திமுக 1ஆவதா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது. அண்ணா திமுக 2வது இடத்துக்கு வருது. திராவிட கட்சிகள் தான் ஆளணும், தமிழக கட்சிகள் ஆளக்கூடாதுன்னு சொல்றீங்க. தமிழக கட்சி தான் திராவிட கட்சி, திராவிட தான் தமிழ் கட்சி. திராவிடம்னா தெலுங்கு தானே? சரி, நீங்க விஜய் எந்த கட்சியில சேர்ப்பீங்க? அவர் தமிழக வெற்றிகள் நடிகர் கட்சியா? ஆமா, ஒரு திராவிட கட்சி. 1 ஷா 2 ஷா கட்சியா? என்ன கட்சி சொல்லுங்க. இல்ல சார், இன்னைக்கு ரெண்டுமே சினிமா சம்பந்தப்பட்ட திராவிட கட்சிகள் தானே. இது அது திமுகவாக இருக்கட்டும் இல்ல அண்ணா திமுக. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அதே மாதிரி தானே இவரையும் சொல்றேன். இவரையும் நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன், விஜயை பத்தி நீங்க இனிமே தயவு செஞ்சு எல்லா மீடியாவுக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறேன். when your house is not intact, சரி, why are you putting that person as a topic? that's personal. ஐயா சார், ஒருத்தர் பர்சனல்குள்ள போறது பாத்ரூம்குள்ள சார், ஐயா பாத்ரூம் நாரவுள்ள வெள்ள நாறுது இல்ல. அவர் பாத்ரூம் வீட்டுள்ள நாராம இருந்தா ரைட். அவர் அரசியல்ல ஜெயலலிதா மாதிரி அட்மிட் நம்பர் 1 ஆயி சார், என்ன சசிகலா அவங்க போற ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னீங்கன்னா ஓகே. நீதிமன்றங்க என்ன இப்ப கே நிர்மலா வழக்கு போடுங்க, கே நிர்மலா வழக்கு போடுங்கன்னு சொல்லி நீதிமன்றங்க அமலாக்கத்துறை சொல்லுது. அவர் அரசியலுக்கு செல்வத்துக்கு சுத்தமா டீசன்சியே இல்லாம போயிட்டு என்னைக்கு விஜயோட ஆதரவாளர் ஆனாரோ அன்னைக்கே செல்வம் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இல்லாத மனுஷனா ஆயிட்டாரு. அதனால தயவுசெய்து கொஞ்சம் பிளீஸ். சரி, அதெல்லாம் ஆதாரபூர்வமற்ற செய்தி. அதாவது ஒரே ஒரு விஷயம், நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு அது பொது விஷயம். பொது விஷயம் கிடையாது, பொது விஷயம், ஒரு குடும்பத்தினுடைய விஷயம். குடும்ப விஷயம் பொது விஷயம் ஆக்கப்பட்டு விட்டது. பொது விஷயம் வந்து விட்டது. அதனால நீதிமன்றத்திலே விசாரிக்கப்படுகிறது. சரி சார், அது அவங்க குடும்ப விஷயம் தான். ஏங்க திறந்தவெளி நீதிமன்றத்துல விசாரிக்கப்படல, அது பொது விஷயம் எப்படிங்க எடுக்கிறீங்க? இல்ல அதாவது விஜய் சங்கீதா இல்ல விஜய் சங்கீதான்றது தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனையா? இது விஜய் சங்கீதா விவாகரத்துங்கிறது, சங்கீதா என்ற ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனை. ஒரு மனைவி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மனைவிக்கு நீதி வழங்காத நீ நாட்டு மகளிருக்கு எப்படி நீதி வழங்குவாய்? திமுக கவுன்சிலர் பெண்ணிடம் அத்துமீறாரு, பாலியல் பண்றாரு. அதுக்கு என்ன பண்ணிருக்கு சார்? 5000 கவுன்சிலர் 10000 கவுன்சிலர் இருக்கான். ஒரு திமுக கவுன்சிலர் போது அதுக்கு கட்சி பொறுப்பேற்க முடியாது. உங்க திமுக கவுன்சிலர் கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய தலைவர். அது தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனையா? ஆமா, என்ன பிரச்சனை? ஆமா, அவர் குடும்ப டைவர்ஸ் ஆனதுனாலும் திமுக வெற்றி வாய்ப்பு பொண்டாட்டிக்கு சோறு போட முடியாது, ஒரு ஊருக்கு சோறு போடுவோம் விருந்து வைப்பேன்னு சொன்னா இல்ல சார். இல்ல சார், இல்ல தான் பொண்டாட்டி ஒண்ணு சொல்றேன் சார், என் வீட்டுல உள்ளவனுக்கு நான் தண்ணி கொடுக்கல சார், ஊருக்கு நான் தண்ணி கொடுப்பேனா என்ன அர்த்தம் சார்? சார் என் வீட்ல உள்ள இல்ல அவர் வண்டி கொடுக்கலனா ஓகே, ஒரு விஷயம் அவர் வீட்டுக்குள்ள தண்ணி வருது சார், அந்த தண்ணி எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? என் வீட்ல உங்க வீட்டுக்கு கொடுக்கணும் சார். என் வீட்டுல உள்ள என்ன நம்பி வந்த ஒரு ஜீவனுக்கு சோறு போடாதன்னா ஊருக்கு விருந்து வைப்பேன்னு சொன்னா எவன் சார் நம்புவான்? சார் அதாவது விஜய் தனிப்பட்ட விவகாரம், அது அரசியல் யாரும் நம்ப தயாரா இல்ல. தயவு செஞ்சு இன்னும் ராஜ் டிவிக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன், உங்களுக்குன்னு ராஜ் டிவிங்க படம் பெரு, உங்களுக்கு வியூவர்ஸ் இருக்காங்க,
தயவு செஞ்சு விஜய் டாபிக்க போட்டு டிஆர்பி ரேட்டிங்ல குறைஞ்சிடாதீங்க சார். இன்னைக்கு விஜய் இல்ல தமிழகம் நம்ப தயாராக இல்லை. அது ஓகே. அது 2026 இல்ல, அது 2026 26 இன்னும் சில நாள் சார் பார்க்கலாம் சார். எஜமானர்கள் பேசலாம் போறோம். ஓட போறது இல்ல, சிங்கப்பூருக்கு ஓட போறது இல்ல, மக்கள் தான் எஜமானர்கள். யார் ஜெயிக்கிறாங்க டாபிக்க பேசாதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. இல்ல மகளிர் விஜயை புறந்தள்ளி விட்டார்கள். என்றைக்கு சங்கீதா என்ற ஒரு மகளிர் பாதிக்கப்பட்டாரோ அன்றைக்கே மகளிர் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள். சரி, இவரை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரு விஜய். நாங்கல்ல இன்னைக்கு ஒரு வீட்டுல கேள்விப்பட்டேன். சரி, என்னப்பா வீட்டுக்கு ஒரு விஜய்னா, விஜய பத்தி பேசினா என் பையனை ஒத்தச்சு நொறுக்கி விட்டேன். ஏன்னா அவனு நாளைக்கு அவன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி விட்டுட்டு விட்டானா எவன் கோர்ட்டு ஏறுறதுன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நான் ஏன் இந்த வயசுல கோர்ட்டுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திமுக இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகள்லாம் இந்த குடும்பவியல் நீதிமன்றம் பார்த்தீங்களா, விவாகரத்து வழங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்க ஒரு போட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த தகப்பனை கூட்டு வந்து ஏன்டா டைவர்ஸ் வாங்குறேன்னு அடிக்க வேண்டியதானே சார். ஒரே ஒரு விஷயம், தொண்டர்கள் வேறு, அது பெண்ணு சார். ஒரு விஷயம் தெரியாது சார், அதுவும் பெண்ணு சார். அந்த பெண்ணு விவாகரத்து தப்பு பண்றதுனால ராஜதேவி தப்பான ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தொண்டர் வேறு, நிர்வாகி வேறு, தலைவர் வேறு. தலைவர் என்பவர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்கிறவர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு தொண்டர் தவறு செய்யலாம், ஒரு நிர்வாகி தவறு செய்யலாம், ஆனால் ஒரு தலைவரே தவறு செய்தால் எங்கு போவது சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தவறு செய்யாத தலைவர்கள் சார் தவறு, அதாவது சார் பெரும் தலைவர்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தவறு செய்யாத தலைவருங்கிறது இல்ல சார். தன்னை நாடி வந்த பெண் தன் இல்லத்திலே இருக்க இடம் கொடுக்கவில்லை என்ற நீதிமன்றத்தை நாடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவர் நாட்டை காப்பாற்றுவார், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார். ப்ரோ எங்க ப்ரோ உன் வீட்டுல ஜஸ்டிஸ் இல்ல ப்ரோ, நீ ஊருக்கு எங்க ப்ரோ ஜஸ்டிஸ் கொடுக்க போற யோசிச்சு பாருங்க. அதனால தயவுசெய்து பத்தி பேசி எங்க நேரத்தை வீணாக்காதீங்க. விஜய் டாபிக் போட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். I don't want to waste my valuable time. இல்ல அது உங்களுடைய விருப்பம், அது உங்க justice coming soon 2026 election. When justice is not given to your own house, how you are going to give justice to the entire state? Okay. Please tell me. தூக்கா பகலவன், உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது இன்றைக்கு வந்து திமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 50,000 பேர் இணைந்திருக்கிறார்கள். தாய்க்களத்திற்கு இணைந்து உங்களை வரவேற்குன்னு சொல்லிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக கூட்டணி தான் சொல்லணும், ஏன் என்டிஏ கூட்டணின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆரை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார். ஸோ மீண்டும் அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். பகல்வன் சார், பிரேக் முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேள்வி வச்சேன், அதற்குண்டான பதில். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் நல்ல வேலையாக நல்ல காரியமாக பாஜகவில் சேராமல் தாய் கழகத்தில் திமுகவில் சேர்ந்ததுதான் அவர் சுமந்து வந்த வலிகளுக்கு மருந்து. இல்லை என்றால் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருப்பார். ஏன்னா இது திராவிட அரசியலை அவர்கள் வந்து பெரியார் வழியில், அண்ணா வழியில், எம்ஜிஆர் வழியில், அம்மையார் ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள். இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னீங்க, முதல்வர் கூட எம்ஜிஆர் பத்தி புகழ்ச்சி பேசினாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட புகழ்ச்சியா பேசலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரும் செய்யாத துணிச்சலான செய்த ஒரு வீர மங்கை என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்ல முடியும். அது குறிப்பாக வந்து அவர் பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் பிராமணத்தில் சங்கராச்சாரியை கைது செய்த துணிச்சல் திமுகவில் கூட முடியாது என்று சொல்ல முடியும். அந்த துணிச்சலை பெற்றதுக்கு காரணம் வந்து அவர் உள்வாங்கிய கருத்தியல் தான் காரணம் என்று நான் நம்புகிறேன். அந்த இடத்தில் வைத்துதான் பார்க்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் என்று ஏன் எல்லாரும் சொல்றாங்க, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா ஏன் சொல்றாங்க? அப்போ அவங்க புரட்சிகரமான ஒரு கருத்தியலை முன்வைத்து சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, பாஜகவோடு நான் கூட்டணி வச்சது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பிழை செய்து விட்டேன், இனி வரும் காலங்களில் நான் எக்காலத்திலும் நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன். அந்த வகையில் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு பார்த்தவர் வந்து ஓபிஎஸ் தான் பார்த்தாங்க அந்த அம்மையார். வேற யாரும் அந்த அதிமுக இருக்கிறவங்க யாரையும் பார்க்கல. ஒரு முறை அல்ல, 3 முறை அவர்கள் வந்து அந்த வேலையை செய்து கொடுத்தார்கள்.
மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார் ஓபிஎஸ் சொல்லி இன்னைக்கு அதிமுகவில் இருப்பவர்கள் சாடுகிறார்கள். மிகப்பெரிய துரோகத்தை செய்திருப்பவர்கள் யார் என்பதை அவருடைய மனசாட்சிக்கே விட்டுடலாம். ஏன்னா மிகப்பெரிய துரோகத்தை விளைவிக்கக்கூடியவராக இருந்தால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக எப்படி இருந்திருப்பார்? அப்படி ஜெயலலிதா அம்மையார் நம்பிக்கையாக பார்த்ததுனாலதான் நீங்க துரோகி என்று சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. அப்போ அந்த அம்மையார் பார்த்த பார்வைக்கும் உங்க பார்வைக்கும் வேறு விதம் என்ன வந்தது? எந்த வகையில் அவரோட புறந்தள்ளீங்க? அப்படி புறந்தள்ளி அவர் வேற எங்கேயோ ஓடி விடுவார் என்று நீங்க கற்பனை கட்டியிருந்தீர்கள். அந்த கற்பனை கோட்டை மண்கோட்டையாக உடைத்தவர் ஓபிஎஸ். இன்றைக்கு தாய் கழகம் அவர் திமுக, அவர் திராவிட அரசியல் கொள்கை இப்போ ஓபிஎஸ் கூட இருந்த முக்கியமான முன்னணி நிர்வாகிகள்லாம் மீண்டும் இபிஎஸ் இணையக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துருக்கோம். வெல்லமண்டி நடராஜன் அங்கே போயிட்டாரு, புகழேந்தி கூட இருந்தார். அவர் புரட்சி அதிமுகன்னு சொல்லி அவர் தனியாக போய் உருவாக்கிட்டார். அடுத்து அவர் யாருக்காக எம்பி சீட்டு வாங்கணும்னு சொல்லி போர்க்கொடி தூக்குனாரோ அவரே போய் தர்மர் அவரே போய் இபிஎஸ் கிட்ட இணைஞ்சிட்டாரு. ஸோ இபிஎஸ் கூட இருந்தவங்களே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி திமுகவோட போயிட்டாரே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவில் மீண்டும் படையெடுக்க சூழலை தான் நான் பார்க்க முடிகிறது. இல்லை, இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா இங்கே ரெண்டே ரெண்டு தான், ஒன்று திமுக இன்னொன்னு அதிமுக, இது ரெண்டு தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுக்கு வருகைக்கு பிறகு அந்த அந்த வருகையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் எத்தனை பிளவுபடுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி சுக்குநூறாய் உடைத்து பல்வேறு இயக்கங்கள் கண்டார்கள், பல்வேறு கட்சிகளை தொடங்கினார்கள். அதன் பிறகு அவங்களே மீண்டும் இணைந்தார்கள். அவர்கள் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இதுதான் உதிரி அரசியலுக்கு சொந்தம். இந்த கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் எப்போதும் உதிரிகளாகவே இருப்பார்கள், ஒவ்வொரு தாவுதலாக இருப்பாங்க. ஆனா கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் எவ்வளவு தேய்வு வந்தாலும் எவ்வளவு தோய்வு வந்தாலும் அவங்க உறுதியோடு இருப்பாங்க. இன்னொன்னு எவ்வளவுதான் நம்ம அனுசரிச்சுக்க முடியும், தாங்கி கொள்ள முடியும், நம்மளால எப்படி இவ்வளவு பொறுத்து கொள்ள முடியும், நம்மளுக்கு எல்லா பலமும் இருக்கு, எல்லா திறமைகளும் இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி வேறுபட்டு நின்றாலும் அவர்கள் உள்வாங்கிய கொள்கையை எந்த இடத்திலும் கூறப்பட மாட்டார்கள். இதுவும் என்னுடைய நம்பிக்கை தான். ஆகவே இப்ப இங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய திரை நடிகர் விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்த உடனே அவருக்கு பின்னாடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி, நமக்கு இதுக்கு முன்னாடி 2004 சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த உடனே நம்மளுக்கு சுனாமின்னாவே என்னன்னு தெரியாது. எல்லாம் பார்த்துட்டு கடல் பொங்கி நானும் அதில் பாதிக்கப்பட்டேன். கடல் பொங்கி ஓடுறோம், ஓடி ஓடி அன்னை மாலையே அடுத்த நாள் தான் அதுக்கு சுனாமின்னு ஒரு பேர் வச்சாங்க. அதை பார்த்த உடனே பயம் ஒரே ஒரு நாள் தான். அதன் பிறகு அந்த கடல்ல பார்த்து இன்னைக்கு எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. இப்போ ஒரு சுனாமி வந்தாலும் யாரும் அச்சப்பட மாட்டாங்க. அப்படித்தான் விஜய் வந்துட்டாரு பூதகரமா காட்டி அவர் எங்கெங்கெல்லாம் போய் பேசினாரோ, பேசின பிறகு பாத்தீங்கன்னா விஜய் இனிமேல் 0 பாயிண்ட் வந்துட்டாரு அப்படின்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் போகிற இடத்தில் எல்லாம் அரசியலை சொல்லவில்லை, கருத்தியலை, மக்களுக்கு தெளிவான கருத்து சொல்லவில்லை. மக்களுக்கு தெளிவான கருத்து என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு சொன்னா, திமுகவுக்கு மாற்று கருத்து சொல்ல வேணும். திமுக இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் வந்தா இதெல்லாம் செய்வேன், இதையெல்லாம் செய்வேன், அதையெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் சொன்னாரு. ஏங்க இவர் 2000 ரூபாய் கொடுத்தா அவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, 3000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒரு 10,000 கொடுத்தா நான் 25,000 கொடுக்குறேன்றாரு, நான் தங்கம் கொடுத்தா நான் பட்டு சேலை கொடுக்குறேன், அப்பெல்லாம் இதெல்லாம் பழசு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ நீ புது கருத்து விஜய் என்ன வைக்கிறாருன்றதான் நான் கேட்கிறேன். நான் தொடக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டு வரேன், விஜய் அவர்களே நீங்க அரசியல் வந்ததுக்கு தப்பு இல்ல, இங்க ரெண்டு கட்சிக்கு மாற்றா நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, அதை சொல்லுங்கன்னு கேட்கிறோம். எங்களை கன்விஷன் பண்ணுங்க. நாங்க கூட தெளிவு இல்லாம இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா, நீங்க எங்களை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்றேன். எங்களை தெளிவுபடுத்துங்க. நீங்க என்ன அரசியல் வச்சுக்கிறீங்க, அந்த அரசியலை தெளிவுபடுத்துங்க. அது எவ்வளவு தொலைதூக்கு பார்வை கொண்டதுன்னு நாங்க பார்க்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு வீடு பைக்குங்கிறீங்க, எல்லாருக்கும் இது. ஆனா ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு சொல்லல. அந்த செல்வன் அவர்கள் சொன்னது போல நீங்க இலவசம் சொல்லுறத தவிர, இலவசமா ஏன் எங்களை கையேந்த வைக்கிறீங்க, எங்களை படிப்பாளியா மாற்றுங்க, எங்களை பட்டதாரியா மாத்துங்க, எங்களை வேலை வாய்ப்பு அரசு அதிகாரிகளா மாத்துங்க அப்படின்றத சொல்றதுல யாரும் முன் வரல. இல்ல அதுதான் அவர் சொல்றாரு. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு என்பதுக்கு முக்கியம் இடைநில்லா கல்வி, இடைநிற்றல் அதிகமா இருக்கு. அது இப்போ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அந்த கல்வியை கத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு இடைநில்லா கல்வியில முதலிடம் யாருமே நிக்கல. இல்ல இருக்கு சார், இருக்கு. நான் சொல்றேன் இல்ல, அந்த 12ஆவது வரைக்கும் அவங்க படிச்சிட்டாங்கன்னா மினிமம் கேரண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்க பாருங்க, நம்ம
எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார், எம்ஜிஆர் 30 கிலோ அரிசி கொடுத்தார், எம்ஜிஆர் வந்து வேட்டி சேலை கொடுத்தார், எம்ஜிஆர் செருப்பு கொடுத்தார், எம்ஜிஆர் பற்பொடி கொடுத்தார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம். நீங்க வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக்குங்க. அந்தந்த வீட்டுல பட்டதாரி படிச்சுட்டு இன்னைக்கு மூட்டை தூக்குறாங்க சார். சார் தமிழ்நாடு அரசு கல்வி வந்து இலவசம் தானா சார்? நான் என்ன சொல்றேன்னா, இல்ல, நீங்க 2000 ரூபாய் கொடுத்து தமிழக அரசு பள்ளியில நீங்க நம்ம வந்து நியூட்ரலா பேசுறது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். எந்த ஆட்சி வழி நம்ம குறை சொல்ல வரல. எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் மக்களுக்கு நல்பணி செய்யுங்கள் என்று நாங்க கேட்கிறோம். நல்ல பணி செய்யுங்க. அது வந்து வரலாற்றில் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. வரலாறுகளை வரலாறாக இல்லை, வரலாறுகள் ஒரு தனிநபர் தான் உருவாக்குகிறார். அது வரலாற்றில் எழுதப்படுகிறது. அதுதான் ஒரு வரலாறாக நம் கண்முனை நிற்கிறது. நீங்க என்ன ஒன்னாலும் செஞ்சு கூட பிழையாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா எல்லாருக்கும் கொடுங்க சார். எல்லாருக்கும் கொடுங்கன்றேன். இப்ப படித்த இளைஞர்கள் வந்து மூட்டை தூக்குறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னே எங்க அப்பா 6 பார்ல வேலை செஞ்சாரு, மூட்டை தூக்குனாரு. இப்ப இருக்கிற தம்பிகள் பாருங்க, நீங்க சென்னை சிக்னலா இருக்கிறோம், மதுரை சிக்னலா இருக்கிறோம், திருநெல்வேலி சிக்னலா இருக்கிறோம், கோயம்புத்தூர் சிக்னலா இருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஒரு நிறுவனத்துல எங்கேயோ இருக்கிற அந்த நிறுவனம் யாருக்கும் தெரியாது. அவர் அங்கிருந்து ஹேண்டில் பண்றாரு. இங்க வந்து ஒரு போன்ல நம்பர் வரும். இவரு பகலும் சொல்லியிருக்காரு, அவருக்கு போய் டிஃபன் கொடுத்துருவாங்க, அவருக்கு போய் ஜூஸ் கொடுத்துருவாங்க. அந்த தம்பி சிக்னல்ல ரத்த வேறு விட்டுக்கணும் சிந்திக்கணும் வந்து கொடுப்பான். அவன் என்ன படிச்சுக்கிறான்? நம்ம பிகாம் படிச்சிருக்கான், பிஎஸ்சி படிச்சிருக்கான், எம்காம் படிச்சிருக்கான், எல்லா படிப்பும் படிச்சிருக்கான், என்ஜினியர் படிச்சிருக்கான், பிஇ படிச்சிருக்கான், வேலை இல்லை. அப்போ இப்போ இந்த நிலைமையை உருவாக்குறது யாரு? இந்த நிலைமை எப்ப மாறும்? இப்ப இதுதானே நம்ம நியூட்ரலா பேச வேண்டியது. இதுதான் நம்மளுக்கு நியூட்ரலா தேவைப்படுது. இதுதானே வருங்கால சங்கதிக்கு வழிகாட்டப்படும். இன்னைக்கு இந்த 2026 இப்படி ஒரு நிலைப்பாடுன்னு சொன்னா, காலம் போற போக்குல இனிவரும் காலங்களில் விஞ்ஞானம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வானத்தை முட்டிக்கிற அளவுல விஞ்ஞானம் இப்பவே இருக்கு. இன்னும் புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அப்ப அந்த புது கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில இந்த மனிதன் எப்படி வாழ்வான், வாழ்நிலை என்ன? ஓகே சார், நன்றி சார். யார் சொல்றது? நன்றி. நம்மளுடைய விவாதத்தை மற்றும் ஒரு கோணத்துக்கு மாற்றியதுக்கு நன்றி. அப்படி இணைப்பில் இருங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்துக்கு வந்திருக்கிறோம். சொற்ப நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கு. உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும். இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? வெற்றியின் வேந்தன் அப்படின்ற ஒரு புகழாரத்தையும் முன் வச்சிருக்கிற ஓபிஎஸ். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு தமிழக அரசியல் எடுத்துட்டீங்கன்னாக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத அவர்களுடைய பெயரை கருணாநிதி ஐயா, அதாவது கலைஞர், அதாவது குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து முதல்வர் அவர்கள் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு யாருமே விஜய் கூட எம்ஜிஆர் சொல்லித்தான் மக்களிடையே ஓட்டு கேட்கிறாங்க. அதனால எம்ஜிஆரை சொல்லி யாராலையும் திமுகவிலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து திமுகவுக்கு எதிர்த்து ஆரம்பித்த அண்ணா திமுகவை அந்த நிறுவனரை எம்ஜிஆரை வந்து இன்னைக்கு புகழ்ந்திருக்காங்க திமுக. அதனால எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த எம்ஜிஆர் ரசிகர்களை கவர்வதற்காக முதல்வர் சொல்லியிருக்கிறார். விசுவாசம்னா ஓபிஎஸ் அதுவும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஆமா, ஒத்துக்கிறேன். யாருக்கு விசுவாசம்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஓபிஎஸ் விசுவாசமா இருந்திருக்கார். அது பல்வேறு தருணங்கள்ல பார்த்திருக்கிறார். அதை இவரும் கூட சொல்லியிருக்கார். இன்னைக்கு கூட பேசினதுல கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து சட்டசபையில பார்த்தேன், அவர் என்னை பார்த்து சிரித்தார். அதெல்லாம் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருக்காரோ இல்லையோ, ஆனா திமுகவிற்கு விசுவாசமாக இருக்கிறார் ஓபிஎஸ். அதான் அவர் வந்து இன்னைக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். விசுவாசத்துக்கு பெயர் ஓபிஎஸ். திமுகவிற்கு விசுவாசமா இருக்கிறார், ஸ்டாலின் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார். இன்னும் அடுத்து போனீங்கன்னா இன்ப நிதிக்கு விசுவாசமாக இருப்பார். அதற்கு அவர் வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்கார், சான்று. ஆனால் அதிமுக தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை துரோகியாகத்தான் பார்க்கிறார்களே ஒழிய விசுவாசியாக இல்லை. அவர் விசுவாசியாக இருந்தால், ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு விசுவாசியாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு இதை செய்திருக்க மாட்டார். அதாவது விசுவாசியாக இருந்தால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க மாட்டார். முடக்க அவர் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்க மாட்டார் விசுவாசியாக இருந்தால். இதெல்லாம் தான் வந்து அவர் வந்து யாருக்கு விசுவாசம்ன்றது இது மூலியமே தெரிஞ்சுக்கலாம். நன்றி. சேன் சார், உங்களுடைய கருத்து நிறைவான கருத்தும். அதாவது அதிமுகவுடைய துரோகி திமுகவுக்கு விசுவாசி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரேங்கிற ஆதங்கத்தில் அண்ணன் கோவிந்தராஜன் பேசுகிறாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை எங்கு இருக்கிறாரோ அங்கு விசுவாசமாக இருப்பார். அதிமுகவில் இருக்கும் வரை அதிமுகவிற்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் விசுவாசமாக இருந்தார். அவருடைய விசுவாசத்தை ஒழுங்காக பழனிசாமி பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனால் சிறிது காலம் அவர் விரக்தியில் இருந்து
இப்பொழுது சரியான வழியை தேடி சரியான இடத்திற்கு தாய் கழகத்திற்கு அண்ணா அறிவாலயம் நோக்கி வந்திருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தில் விசுவாசமாக இருப்பார். அதுதான் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விசுவாசத்துக்கு பேர் போனவர் ஓபிஎஸ்ன்னு சொன்னார். திமுகவுக்கு விசுவாசி ஓபிஎஸ்ன்னு சொல்லலை. கோவிந்தராஜே அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால் இன்றைக்கு திமுகவை அடைக்கலம் தேடி யார் வந்தாலும் திமுக ஒரு சரணாலயமாக இருந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தாயாக இருந்து அரவணைத்து இருப்பவர்களையும் வந்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தமிழகத்தின் தாயாக இன்றைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விளங்குகிறார். அவர்தான் 2வது முறையாக முதலமைச்சராக சட்டப்பேரவை தேர்தல் முன்பு முடிந்த பிறகு வெற்றி பெற்று பதவி ஏற்பார். ஆனா திமுக முறை வந்ததா இல்ல தமிழக அரசியல் வரலாற்றுல, அதாவது அதிமுக எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்றவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனாலதான் எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய ஹச் ராஜா கூட ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு சொன்னார். என்ன காரணம்னா எங்களுடைய பவர் எங்களை விட எங்கள் எதிரிக்கு நல்லா தெரியும். அதனால் திரு கலைஞர் அவர்கள் 8 அடி பாய்ந்தால் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 16 அடி பாய்வார் என்று எதிர்பார்த்த நிலையிலே 64 அடி பாய்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து ஒரு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர அரசியல்வாதியாக, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்பவராக, அனைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பாளராக, மொத்தத்தில் தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரு தாயாக இன்னைக்கு இருக்கிறார். அந்த தாய் தமிழகத்தின் நிரந்தர தாய். மீண்டும் அந்த தாய் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராய் பதவியேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி நன்றி. திரு தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். தாய் நிரந்தர தாயின்னு ஒரு புது கண்டுபிடிப்பு சொன்ன என்னுடைய நண்பர். தாய் தான் எப்பவுமே தாய் நிரந்தர தாய் தான். அது ஒண்ணு தனி மனித வக்கரங்கள், தனி மனித விமர்சனங்களை நான் தவிர்க்க விரும்புறேன். அதே நேரத்துல திரு விஜய் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நண்பர் சேவன் சொன்னதுனால ஒரே ஒரு செய்தி சொல்றேன். பேரறிஞர் அண்ணா காலத்திலேயே ஒரு செய்தி, நான் அந்த அவங்க நினைவுல வாழக்கூடிய தலைவர்களை கொச்சைப்படுத்த விரும்பல. அண்ணா அவர்களே சொன்னார், ஒரு திரைப்பட நடிகையை குறிப்பிட்டு, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, அவர் படிதாண்டா பத்திரியும் இல்லைன்னு சொன்னாரு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களே. கலைஞர் அவர்களே சொன்னார், ஒரு இதை குறிப்பிட்டு, அவர் என் மகளின் தாயார் அப்படின்னு சொன்னாரு. இதனால நீங்க திமுக வந்து அவங்க யாரும் அவங்க மனைவியை விரட்டி விடல, வீட்டுக்கு வராதுன்னு சொல்லல, ஜீவனாம்சம் கொடுக்காம இல்ல, அதனால தெரிஞ்சுங்க. இது வேற, விஜயோட கொஸ்டின் வேற. ஓகே, செஞ்சு முட்டுக்கட்ட கொடுக்காதீங்க, செஞ்சு தவறுக்கு துணை போவாதீங்க, அவரோட சாபத்தை வாங்காதீங்க. தூத்துக்குடி செல்வம் வருஷத்துக்கு முன்னால பெண்களோட சாபத்தை வாங்காதீங்க. இல்ல இல்ல, அது பெண்கள் பாத்துக்கிட்டோம் 26. தயவு செஞ்சு வேண்டாம், பெண் பாவம் பொல்லாது. ஓகே, வேண்டாம். அதாவது நிறைவான கருத்து ஒரு பெண்ணோட பாவத்தை வாங்காதீங்க. பாத்துக்கலாம், தேவையில்லாம முட்டு கொடுக்காதீங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம். அந்த பெண் தான் சார் வந்து ஊருக்கு போனாங்க, விஜய் அனுப்பல சார், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியா தெரியுமா? இல்ல, பொதுவாவே தெரியும் சார். சொல்லுங்க சார். கேளுங்க சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால சார் நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து அதான் கேளுங்க. சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் ஒரு திரைப்பட நடிகைக்காக திமுகவுடைய முன்னணி தலைவர் ஒருவர் விஷம் மருந்திய தவறான தகவல் கொடுக்காதீங்க, தவறான தகவலை கொடுக்காதீங்க. அன்னைக்கு பொய்கை சாரதி வாபஸ் வாங்கின மாதிரி வாபஸ் வாங்க வச்சிரும். தயவு செய்து தவறான தகவலை கொடுக்காதீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து, டாபிக்கை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து, தேவையில்லாத முட்டு கொடுக்கிறது தகவல். சரி, ஓகே ஓகே. இல்ல இல்ல, அவர் ஆன்லைன்ல இருக்காரு, தவறான தகவல். ஓகே, தவறான தகவல். சார் உங்க கருத்தை சொல்லுங்க, தவறான தகவல், தவறான தகவல், தவறான தகவல். வேற மேட்டர் சொல்லுங்க. திமுக நின்று கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு விஜய் அவர்களுடைய செல்வாக்கை பார்த்து பயம் ஏற்படுகிறது. அடுத்தடுத்து திமுகவினுடைய தோல்வி பதட்டம் தெரிகிற காரணத்தால திமுக விஜய் அவர்களை பார்த்து பயம் ஏற்படுகிறது. நன்றி சார், நன்றி சார். அவர்கள் தவிர்க்க முடியாத அரசியல் தமிழக அரசியலில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார், ஜொலிப்பார் நான் நம்புறேன். நன்றி நன்றி. திரு பகலவன், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள்ல கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு. சரி, ஓகே. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசியதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஓகே நேர்களே, நம்முடைய விவாத நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களுடைய கருத்துக்கள் அது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.